யாருங்க நீங்க? எனக்கு தெரியும். நான் நடிகை திருப்புர சுந்தரி. பழம்பெரும் நடிகை கவர்ச்சி கண்ணி திருப்புர சுந்தரி நீங்களா? பழம்பெரும் நடிகை கவர்ச்சி கண்ணி திருப்புர சுந்தரி. பேர் சொன்னோன்னே இவ்வளவு பலகீனம் ஆயிட்டேன். ஐயோ, நான் உங்க நேர்ல போய் நினைக்கவே இல்லைங்க. தெய்வத்தையே பார்த்த மாதிரி இருக்குங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். அந்த பேனர்ல பெருசு பெருசா உங்க முகத்தை வரைஞ்சு வச்சிருப்பாங்களே. அம்மா வீட்டுக்கு வந்துருக்காங்களே. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நியூஸ் வந்தது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஒரு தடவை போடுவா. ஆகவே இல்லையா? நீங்க உட்காருங்க. பாவம் எவ்வளவு நேரம் நிப்பாங்க. ஏன் சேனு, யாரு இது? உங்க தாத்தாவா? காபி சாப்பிடுங்களா? காபி நான் கேட்ட போது இல்லன்னு எனக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன். ஏங்க மிச்ச காபி சாப்பிடுறீங்களா? நோனு, நான் காபி டீ எல்லாம் சாப்பிடறதே இல்ல. சேனு, நான் எப்பவுமே எங்க வீட்டுல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அரிசியை கடைஞ்சு போட்டு வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சு மறுபடியும் தண்ணி 8 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி 2 லோட்டா சாப்பிடுவேன். பிரமாதமா இருக்கும். அதாவது இந்த பழைய சோறு சாப்பிடறத கொஞ்சம் பக்குவமா சொல்றீங்க. விஐபி கிச்சன்ல செய்முறை குறிப்பே போயிடுவீங்க போல இருக்குது. பயங்கரமான ஐடியாவா இருக்குது. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? தட்டுல பழைய சோறு வேணுமா? அது இல்ல, தட்டே வேணுமா? அது இல்ல சீனு. போர்ல நம்ம பங்களா இருக்கு. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் பழைய டைப். அத லேட்டஸ்ட் டைப்ல நீங்க கட்டிக்கலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதை இடிச்சு புதுசா ஷூட்டிங் நடத்துற வீடு மாதிரி மாத்திருவோம். இன்னைக்கு மெட்ராஸ்ல 3/4 வீட்டு சொந்தக்காரங்க அப்படிதானே பண்றாங்க. சொந்த வீட்டை ஷூட்டிங் வாடகை விட்டு மொட்டை மாடல குளிர்ல நடிகப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணிடுவோம். சரி, என்ன, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என்ன கைவிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.